12 வருஷம் கழிச்சு இந்த மதகஜராஜா படம் ரிலீஸ் ஆயிருக்கே. இந்த காலகட்டத்துக்கு இந்த படம் கொஞ்சமாவது ஒத்து போகுமா? இப்படி நினைச்சுதாங்க இன்னைக்கு படம் பார்க்க போனோம். இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்கலாம். இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பமாகுது அப்படின்னா, விஷாலுக்கு 3 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்க 4 பேரும் சேர்ந்து இவங்களோட மாஸ்டரோட ஒரு ஃபங்ஷனுக்கு போறாங்க. ஆனா அந்த ஃபங்ஷன்ல தான் விஷாலோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது தெரிய வருதுங்க. அதனால விஷால் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நான் எதையாவது பண்ணி என்னோட ஃப்ரெண்ட்ஸ இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாத்துவேன். இதுக்காண்டி நான் பல விஷயங்கள பண்ணுவேன் அப்படின்னு விஷால் அவர்கள் நெறைய முயற்சிகள பண்றாரு. கடைசியில அவரோட ஃப்ரெண்ட்ஸ அந்த பிரச்சனையிலேருந்து காப்பாத்துனாரா? இல்லையா? அப்படின்றதா இந்த படத்தோட மீதி கதையா வந்திருக்குங்க. உண்மையிலே இந்த படத்த நம்ம பார்க்கும்போது, அப்படியே நம்மளோட மலரும் நினைவுகள் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகத்துக்கு வருதுங்க. இந்த படத்த பார்க்கும்போது தான் நம்ம இப்போ உள்ள காலகட்டங்கள்ல இந்த மாரி படங்கள எவ்ளோ மிஸ் பண்றோம் அப்படின்றது தெரியுது. இத சொன்னோனே, "அப்படி என்னய்யா இந்த படத்துல இருக்கு?" அப்படின்னு தானே கேட்குறீங்க. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாமே அப்படியே காமெடி சரவெடி தாங்க. அதுவும் சந்தானம் மிரட்டி விட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். சந்தானத்தோட நடிப்பு பார்க்கும்போது, நம்ம மனசுக்குள்ள என்ன ஒரு கேள்வி ஓடுது அப்படின்னா, "ஐயா சந்தானம், நீ எல்லாம் எதுக்குய்யா ஹீரோ ஆன? உனக்கு தான் இவ்ளோ அழகா காமெடி வருதே. ஏன் தான் இந்த மாரி விபரீதமான முடிவெல்லாம் எடுக்கிறீங்க?" அப்படின்னு தான் நமக்கு கேட்க தோணுதுங்க. அந்த அளவுக்கு இந்த படத்துல அப்படியே வின்டேஜ் சந்தானத்த பார்க்கலாம். இந்த படத்த தூக்கி நிறுத்துனதே சந்தானம் தாங்க. அந்த அளவுக்கு அவரோட காமெடி இந்த படத்துல ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இதுல இந்த படத்துல கடைசி 20 நிமிஷத்துல மனோபாலாவோட ஒரு காமெடி சீன் வரும் பாருங்க. அந்த ஒரு காமெடி சீனே இந்த படத்துக்கு பைசா வசூல் மூமெண்ட்னு சொல்லலாம். ஏன்னா அந்த காமெடிய பார்த்து தியேட்டர்ல விழுந்து 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 தான் சிரிச்சோம். இதெல்லாம் பார்க்கும்போது தான் இந்த மாரி தியேட்டர்ல விழுந்து விழுந்து சிரிச்சு படம் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. உண்மையிலே இந்த படம் வேற லெவல் தான் அப்படின்னு நமக்கு சொல்ல தோணுச்சு. இது மட்டும் இல்லாம இந்த படத்துல மறைந்த நடிகர்களான மணிவர்ணன், மனோபாலா இவங்கலாம் நடிச்சிருக்காங்க. இத பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா வந்திருக்குங்க. இது மட்டும் இல்லாம இந்த படத்துல விஷால் அவர்களும் அவருக்கு குடுத்த ரோல ரொம்ப கரெக்ட்டா பண்ணியிருக்காரு. இது எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவா அமைஞ்சிருக்கு. இத சொன்னோனே, "என்ன இந்த படத்துக்கு பாசிட்டிவா அடிக்கிட்டே போறீங்க? இந்த படத்துக்கு நெகட்டிவ்னு எதுவுமே இல்லையா?" அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த படத்துல இருக்கிற நெகட்டிவ் என்ன அப்படின்னா, இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே காமெடி சரவெடியா மாறிடுச்சு. அதனால செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் சீரியஸா போணும். ஹீரோனா கண்டிப்பா ஏதாவது ஒரு வில்லன வச்சு தானே ஆகணும் அப்படின்னு ஏதோ வில்லன வேணும்னே வச்ச மாரி வந்துருந்துச்சுங்க. அதனால அந்த வில்லன் கதாபாத்திரத்த இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா எழுதியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் இந்த படம் நல்ல படமா அமைஞ்சிருக்கும். இது ஒண்ணு தாங்க நெகட்டிவ்னு சொல்றதுக்கு. மத்தபடி இந்த படத்துல எதுவுமே நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. உண்மையிலே 12 வருஷம் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் மக்கள் மத்தியில கொஞ்சமாவது வரவேற்ப பெறுமா அப்படின்னு தான் நம்ம நினைச்சுட்டு இருந்தோம். ஆனா எதிர்பார்த்தத விட இந்த படத்துக்கு மக்கள் அதிகமான வரவேற்ப தாங்க குடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இதையெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு என்ன தோணுதுன்னா, 12 வருஷத்துக்கு முன்னாடிலாம் தமிழ் சினிமா நல்லா தான் இருந்திருக்கு. அப்பலாம் நல்ல படங்கள் தான் வந்திருக்கு. இப்பதான் என்ன ஆச்சுன்னு தெரியல, படம் எடுக்கிறோம் அப்படின்ற பேர்ல நம்மள கொலை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்தெல்லாம் பார்த்துட்டாவது இனிமேல் நல்ல படங்கள எடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்த நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா, இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.